கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், அதுக்கு விவாதத்துக்கு தயார் தான் பதில். தமிழ் விஷயத்துக்கு மட்டும் வருவோம், கேள்விக்கு மட்டும் வருவோம். அதாவது முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல தமிழ்ல வழிபட மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்து அமைதியாரியமா இந்து கோவில்கள்ல எல்லாம் தமிழ்ல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். கிறிஸ்தவ ஆலயங்கள்ல கூட தமிழ் வழிபாடுகள் நடக்குது. முஸ்லிம்களுடைய இதுல மட்டும் வழிபாடு தமிழ்ல இல்ல, பெயர்கள் தமிழ்ல இல்ல. அது எதுக்காக வேண்டி நீங்க அரபில கொண்டாந்து பேரை வைக்கிறீங்க? இது ஒரு அழகான கேள்வி. இந்த கேள்வியில் உள்ள நியாயங்கள் மறுக்கும் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும். இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் நான் ஆரம்பத்தில் அவர் வந்திருக்க மாட்டார் நினைக்கிறேன், வந்திருந்தாருன்னு நினைவுபடுத்திக்கிறேன். மொழிக்கு எந்த மரியாதை இஸ்லாத்துல கிடையாது. நான் ஆரம்பத்தில் முன்னுரையில சொன்னேன், அறிமுக உரையில சொன்னேன், மொழியின் அடிப்படையில் அரபி மொழி வசந்ததும் கிடையாது, தமிழ் மொழி வசந்ததும் கிடையாது. மொழி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு சாதனமே தவிர எல்லா மொழியும் சமமான நிலையில் உள்ளது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னதை பிந்தி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இறுதி உரையில சொன்னாங்க, லா ஃபதுல அரபியின் அல அஜமியின், அரபி பேசுகிற யாருக்கும் வேற மொழி பேசுறவனை விட எல்முனை அளவும் சிறப்பு இல்லை நபிகள் நாயகம் சொன்னது. அதனால அரபி மொழியை தாய்மொழியா கொண்டவரை சொன்னாரு, அரபினால சிறந்தவன் கிடையாது. ஒரு மொழிக்கான அப்படி சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் அந்த மொழியை பேசுற சமுதாயத்துக்கு தலைவராக இருந்து கொண்டே சொன்னாங்க, இந்த மொழியினால உங்களுக்கு சிறப்பு இல்லைன்னாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப வழிபாடு என்பதற்குல கடவுள்கிட்ட செய்யற பிரார்த்தனை தான் வழிபாடு. வழிபாடுனா என்னன்னு கேட்டா, கடவுளிடத்துல மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய பிரார்த்தனைக்கு பேர் தான் வழிபாடு. அதான கோரிக்கை வைக்கிறது, கடவுளை அதை செய்ய இதை செய்யணும் கடவுள்கிட்ட கேட்கிறது தான் வழிபாடு. இந்த கோரிக்கை வைப்பதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு கேட்டா, எந்த பாஷையில வேண்டாலும் நீ கேட்கலாம். இப்ப நான் நின்று கொண்டு கடவுளே என்னுடைய வறுமையை போக்குன்னு கேட்கலாம், எனக்கு நோயை நீக்குன்னு கேட்கலாம், எனக்கு நிம்மதியை குடுன்னு கேட்கலாம், எனக்கு சந்தோஷத்தை குடுன்னு கேட்கலாம், நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்குட்டிகளை எனக்கு குடுன்னு கடவுள்கிட்ட நான் கேட்கலாம். தமிழ் தெரிஞ்சா தமிழ்ல கேட்கலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் கேட்கலாம், ஊமையா இருந்தா அவன் மனசுல கேட்கலாம், எல்லா பாஷையிலையும் கேட்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்குது. எந்த பாஷையில வேண்டாலும் கேட்கலாம். இதுல உங்களுக்கு டவுட் எங்க வருதுன்னு கேட்டா, அதையும் சொல்லி போறேன். எங்க டவுட் வருதுன்னு கேட்டா, இந்த பள்ளி வாசல்கள் அழைப்பு கொடுக்கறாங்க இல்லையா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி தொழுகை நேரத்தில் ஒரு சின்னதா ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்த அது வணக்கம் அல்லது வணக்கத்திற்கான அழைப்பு, அது வணக்கத்திற்கான அழைப்பு. அது அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தமிழ் பாஷையில் அது இருக்காது, தமிழ்ல இல்ல, அரபில தான் இருக்குது. இதை நம்ம என்ன விளங்கிக்கிறோம், அரபில இருந்தவன அரபு மொழியை சிறந்தன்னு சொல்றாங்க, அரபு மொழியில அழைக்கிறாங்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க. இதுல இஸ்லாம் எதற்கு இதை சொல்லுதுன்னு முதல் விளங்கிக்கிறீங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகளாவிய சில விஷயங்கள்ல மொழியை பார்க்க கூடாது. அதாவது ஒரு தமிழன் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியத்துல மொழியை பார்க்கலாம். சர்வதேச அளவில் உள்ள அல்லது பல மொழி சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள்ல மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது, கொடுக்கிறது இல்ல. நம்மளே என்ன பண்ணுவோம், தேசிய கீதம் பாடுன்னு சொல்லுவோம். தேசிய கீதம் பாடுனா ஜனகன மன அதி நாயகன் தான் சொல்லுவோமே தவிர நம்ம தமிழ்ல போட்டு என்ன செய்ய மாட்டோம், ஜனண்டா மக்கள் ஜனண்டா அதுன்னு நம்ம அதை மொழிபெயர்த்து இருக்க மாட்டோம். பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா விளங்குதோ விலங்குகளே சொல்லிட்டு போவோம். அப்ப இந்த தேசிய கீதம் படிக்கிறது இது என்ன லாங்குவேஜ் இது, பங்காளியா, பங்காளி பங்காளி மொழியா, பங்காளி மொழி. பங்காளி மொழி சிறந்தது இருக்க நம்ம படிக்கிறோம் இல்ல. ஜனகன மனண்ட உடனே வங்காள மொழி சிறப்பான மொழி, தமிழ் மொழி மட்டமான மொழின்னு ஒத்துக்கிட்டு நம்ம படிக்கிறது இல்ல. ஏதாவது ஒன்னதான் தேசிய கீதம் ஆக்க முடியும். தமிழை சொன்னா அவன் எதிர்ப்பான், அதை சொன்னா இவன் எதிர்ப்பான், ஏதாவது ஒன்னதான் ஆக்க முடியும். அப்படிங்கும் பொழுது நம்ம மொழியை பார்க்கல, நம்ம என்னத்தை பார்த்தோம்னு கேட்டா, அந்த இயற்கை நாம் பாருங்க, ஒரு கவிஞன், அந்த கவிஞனை பார்க்கிறோம், தாகூர் அவரை பார்க்கிறோம், அவருடைய கவித்துவத்தை பார்க்கிறோம். சரி, ஒரு நல்ல ஒரு கவிஞர் நல்ல ஒரு கருத்துல ஒரு பாட்டை ஏற்றிட்டாரு, நம்ம ஏன் மட்டும் மொழியை பார்க்குவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அந்த தேசிய கீதத்தை ஒப்புக்கொண்டிருக்கமே தவிர அங்க நம்ம தமிழை பேச மாட்டேங்கிறோம். அங்க என்ன பார்க்கிறோம், இந்தியாங்கிற ஒருமைப்பாட்டை பார்க்கிறோம். இந்தியான்னு காட்டுறதா இருந்தா வெளிநாட்டுக்கு நம்ம போறோம், தமிழ்நாட்டுக்காரன் என்ன தேசிய கீதம்னு கேட்பான், இவன் காணாம போனா சாணாண்டி இவன் சொல்ல, அவன் இன்னொன்னு சொல்ல, என்னடா ஒரு நாடுங்கிறீங்க, இவன் ஒரு தேசிய கீதங்கிறான் அவன் ஒரு தேசிய கீதங்கிறான்னு சொல்ல மாட்டானா? அப்ப இந்தியாங்கிற ஒரு ஒருமைப்பாட்டை காட்டுவதற்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த மொழியை கவனிக்க மாட்டேங்கிறோம்.
தேசியத்துக்கு ஒரு கீதம் வேணும்யா, இதை வச்சுக்கியா, முடிஞ்சு வச்சுக்காத. அது வங்காளமா இருக்கிறதுனால வெறுக்கிறது கிடையாது, வங்காளத்தை திணிக்கிறான்னு எடுத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி ராணுவத்தில் நம்ம பணியாற்றுறாங்க, அதுல போலீஸ்ல போய் ட்ரைனிங்ல சேர்றோம், அதுல இந்த மார்ச் சொல்லி கொடுப்பான், லெப்ட் ரைட் லெப்ட் ரைட்டுமா, லெப்ட் ரைட்டுமா, வலது இடதுங்க மாட்டான். என்னடா நான் தமிழ்ல இருந்து வந்திருக்கிறேன், நீ என்னடா வலது இடது சொல்ல மாட்டேன்னு கேட்க முடியுமா? எல்லா மொழிக்காரனும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒண்ணுதான் சொல்ல முடியும். இவனுக்கு தனியா அவனுக்கு தனியா ட்ரைனிங் கொடுக்க முடியாது. எல்லாரையும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரத்துல லெப்ட் ரைட்னு சொன்னா லெப்ட் லெப்ட் எடுத்து வை, அர்த்தம் விளங்குதோ விளங்கலையோ, லெப்ட்ல லெப்ட் தூக்கி வை, ரைட்னா ரைட் தூக்கி வை, அவ்வளவுதான் அர்த்தமே தவிர நம்ம மொழியை விட ஆங்கிலம் சிறந்ததுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படி ஒத்துக்கிட்டு நம்ம சொல்றதும் கிடையாது. இப்படியான சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு உலகத்துல. அப்ப இது தொழுகைக்கு உள்ள அழைப்பு என்பது இருக்கு பாருங்க, அது உலகளாவிய ஒரு அழைப்பு. இப்ப நான் அமெரிக்காவுக்கு போவேன், ஆங்கிலத்துல கடவுள் பெரியவர்னு சொல்றான்னு வைங்க, அது ஒரு பள்ளிவாசல் எனக்கு தெரியாது, தொழுகைக்கு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது, நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஒரு அமெரிக்காக்காரன் புதுக்கோட்டைக்கு வருவான், அல்லாஹ் அக்பர்னு அடங்கி ஒரு பள்ளிவாசல் தொழுதுட்டு போவோம். அந்த தேசம் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரேயருக்கான அழைப்புன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். அதுக்கு மீனிங் தெரியும் அர்த்தம் கிடையாது. ஜனகண மனவுக்கு இந்த நாட்டு குடிமக்கள் 90% பேருக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியாது. ஆனா என்ன தெரியும்? தேசியம் தெரியும். அப்ப அல்லாஹ் அக்பர் உடனே இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப அதையும் அரபில தேர்ந்தெடுக்கணும், தேர்ந்தெல்லாம் எடுக்கல. அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு அரபி தான் தெரியும், வேற ஒன்றும் சிறப்புலாம் கிடையாது. இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை அரபி, அவருக்கு தெரிஞ்ச பாஷையில உண்டாக்கிட்டு போயிட்டார். சிறப்புங்கிறது உண்டாக்கல, அவருக்கு அதான் தெரியும், தெரிஞ்ச பாஷையில உண்டாக்கிட்டாரு. ஒரு யூனிஃபார்ம் உலகளாவிய ஒரு ஒருமைப்பாடு வரணும்னு சொன்னா, அல்லாஹ் அக்பர்னு சொன்னா, அமெரிக்கா முஸ்லீம் வந்தால் பள்ளிவாசல் நுழைஞ்சிருவான், ரஷ்யா முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான், மலையாள முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான். அதை விட்டு நம்ம தமிழ்ல அதை சொன்னோம்னு சொன்னா, வெளிநாட்டுல இருந்து வர்றவன் வெளியூர்ல இருந்து வர்றவனுக்கு எல்லாம் அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஒரு வழிபாட்டு தெரியாது. அப்ப அழைப்பு கொடுப்பது என்பது இவ்வளவுக்குத்தான் அதை நாங்க யூஸ் பண்றோமே தவிர அரபி சிறந்தது ஒரு முஸ்லீம் நினைக்கவே இல்லை. நல்லா அர்த்தம் வழங்கிக்கணும். நீங்க சொன்னீங்க உங்களுக்கு அர்த்தம் வழங்காது அல்லாஹ் அக்பர் இருக்குன்னு, முஸ்லீமுக்கே வழங்காது, அது தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹ் அக்பர் என்னமோ சொல்றாங்க வழங்குறீங்களா, முஸ்லீம்ல 90% பேருக்கு அர்த்தம் முழுசா தெரியாது. என்ன தெரியும்? துணை கூப்பிடுறாங்கன்னு தெரியும், அவ்வளவுதான் தெரியும் அவனுக்கு. அவனுக்கு டோட்டலா என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியுது? துணை கூப்பிடுறான்னு தெரியுது. அப்படித்தான் எங்க சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு 90% பேருக்கு தெரியும். அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம், ஹய்யா அலல் ஸலாஹ்னா என்ன அர்த்தம் தெரியாது அவனுக்குலாம். எங்களை மாதிரி அரபு மொழி படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால மொழிக்காக வேண்டியெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. அழைப்பு ஒரு உலகளாவிய சர்வதேச மார்க்கம், இது ஒரு நாட்டு மார்க்கம் இல்ல, உலகளாவிய மார்க்கம். ஒன்னே ஒண்ணுல இருக்கட்டும், ஒருமைப்பாடா இருக்கட்டும், அதுக்கு தானே தவிர பிரார்த்தனைகள் தமிழ்ல செய்யலாம், ஆங்கிலத்தில் செய்யலாம், எதுல வேண்டாலும் செய்யலாம், எங்களுக்கு தடை இல்லை. ஒண்ணு பேர் விஷயம் வருது, அது என்ன பேரு, அது ஒரு விகாரமா தான் இருக்கு. மத்த எல்லா மார்க்கது கிறிஸ்தவர்கள் கூட அருளானந்தம் அன்பானந்தம் தமிழ்ல பேர் வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க மட்டும் தானையா சதாம் ஹுசேன் யாசிர் அரபாத்னு பேர் வைக்கிறீங்க ஒரு கேள்வி கேட்கப்படுது. இதை விளைவிக்கிறேன். பேரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. இஸ்லாம் எங்களுக்கு இப்படி கட்டளை இருந்தா கட்டளை இடவே இல்லை. எப்படி? நீங்கள் அரபு மொழியில பேர் வைத்துக் கொள்ளுங்கள், கட்டளை இடவே இல்லை. இன்னும் சொல்ல போனா உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமா வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவுல சுகர்னோன்னு பேர் வைக்கிறாங்க, அது அரபி இல்ல. சுகர்னோன்னு பேர் வைக்கிறாங்க, அது அரபி இல்ல. மேகவதின்னு பேர் வைக்கிறாங்க, அது அரபி இல்ல. அந்த நாட்டில் உள்ள யாருடைய பேரும் அரபி இல்ல. 25 கோடி முஸ்லீம் ஆடுறாங்க இந்தோனேஷியாவுல. 25 கோடி முஸ்லீம் உள்ள ஒருத்தன் பேர் கூட அரபில கிடையாது. சுகர்னோ சுகர்டோ மேகவதி அது இதுன்னு சொல்லி அவன் பாஷையில என்னவோ அதைத்தான் பேரா வச்சுக்கிட்டு இருக்கிறான், வச்சுக்கிட்டு முஸ்லீமாவும் இருக்கிறான். அப்ப இஸ்லாம் அவனை அரபில வைக்கணும்னு கட்டளை இட்டா அங்கேயும் வச்சிருப்பான், அதை விளங்கிக்கணும். ஒண்ணு.